இந்த கவர்மெண்ட் எவ்வளோ இடையூறு கொடுத்தோம். ஏன்னா இந்த ரோடு வந்து மாநாடு டேட் அனௌன்ஸ் பண்ணுற வரைக்கும் இந்த ரோடு நல்லா இருந்துச்சு. அனௌன்ஸ் பண்ணி 2 நாளில் நைட்டோட நைட்டாக நல்லா இருந்த ரோடை உடச்சிருக்காங்க. கேட்டால் பாலம் போட போகிறேன்னு சொல்லி, ஏன்னா அந்த அந்த டிராஃபிக் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கணுன்றதுக்காக. அதே மாதிரி இங்கே சேர்ஸ் ஆக்சுவலாக அந்த இஷ்யூ சொன்னாங்க. ஆல்ரெடி கான்ட்ராக்ட் போட்டிருந்ததை 4 பேர் வந்து டினை பண்ணிட்டாங்களாம், தர முடியாதுன்னு சொல்லி. ஸோ இப்போ நம்ம ஸ்டேட்டில் இல்லாத சேர், நம்ம இப்போ கேரளா கவர்மெண்ட் நமக்கு சப்போர்ட் பண்ணி அங்கேருந்து சேர் வருதான். ஸோ எவ்வளோ தூரம் வந்து ஒரு இதை நடக்காமல் தடுக்கணுன்றதுக்காக அவங்களால முடிஞ்ச வரைக்கும் பண்ணுறாங்க. பட் அதெல்லாம் மீறி இது நடக்க போகுது. பொதுவாக எங்களுடைய 80% இடத்துல அட்வான்ஸ் கொடுத்ததையும் சேர்த்து ஆளுங்கட்சியின் அழுத்தத்தால் எல்லாம் அட்வான்ஸை திருப்பி கொடுத்து பெரும்பாலும் 80% பஸ்ஸுகள் வந்து கேன்சல் பண்ணுறோம். திமுகவை பற்றி எந்த கேள்வியும் கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா அவன் பத்திரிகையாளனே கிடையாது. கேட்கவே மாட்டீங்க, பயப்படுவீங்க பத்திரிகைகளை. எல்லாம் எல்லாம் கட்டிங்க, டெய்லி கட்டிங் போயிட்டு இருக்கு. கமிஷனு, கட்டிங்கு, ஷேரு, இதுதான் மேட்ரு. மொத்தமே அவ்வளோதான். திமுகனே அவ்வளோதான். டெய்லி கட்டிங் அடிக்க தெரியணும், கமிஷன் அடிக்க தெரியணும், ஷேர் பண்ணணும், கட்டிங் அடிக்க தெரியணும். இதுக்கு பத்திரிகையாளர் டிவியில் உட்காந்து டிபேட் பண்ணிட்டு இருப்பாங்க. உண்மை தானே. டிஎம்கே கிட்ட இருக்க எந்த தவறையுமே இந்த மீடியா வந்து பேசவே மாட்டாங்க. இதுக்கு தான் அன்னைக்கே என் தலைவர் கேப்டன் வந்து காரி துப்பிட்டார் மீடியாவை.